தாமிரபரணி ஆத்துல நீர்வரத்து குறையிறப்போ அதனால பாதிக்கப்படுற ஊர்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, ஏரல், ஆத்தூர், சாத்தான்குளம் மற்றும் கோவில்பட்டி. குறிப்பா விருதுநகர் மாவட்டத்துல CWSS அதாவது கம்பைன்டு வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ் மூலமா ராஜபாளையத்துக்கும் சிவகாசிக்கும் தண்ணி கிடைக்கி அது ரொம்பவே பாதிப்படையும். இதனால இந்த மாவட்டத்துல உள்ள மக்கள் நீர் தட்டுப்பாட்டை சந்திப்பாங்க. விவசாயத்துக்கும் பெரிதளவுல பாதிப்பு வரும். எப்படின்னா தாமிரபரணி ஆறு மூலமா 86,000 ஏக்கருக்கு மேல நீர் பாசனம் கிடைக்கி. இது குறையறதுனால நெல் சாகுபடி பாதிப்பு வரும், தோட்டங்கள் வறட்சி அடையும். அதனால விவசாய வருமானம் ரொம்பவே குறையும். தூத்துக்குடி, கங்கை கண்டான்ல உள்ள ஷிப்காட் தொழிற்சாலைகள் இந்த தண்ணீரை தான் பயன்படுத்துறாங்க. இது குறையறதுனால அவங்களோட தொழில் உற்பத்தி பாதிப்படையும். அதனால வேலை வாய்ப்பும் குறையும். இதுல குறிப்பா தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்துல கிணறுலாம் வற்றும். நீர் குறைவுனால போர்வெல் ஆழமா தோண்ட வேண்டிய நிலைமை ஏற்படும். உப்பு நீரும் புகுற வாய்ப்பு இருக்கு. தாமிரபரணி ஆற்றோட நீர்வரத்து குறைவுனாலையும் நீர் மாசடையறதுனாலையும் திருநெல்வேலி மட்டும் இல்லாம அதை சார்ந்து இருக்கிற மாவட்டமான தூத்துக்குடியும் விருதுநகரும் இன்னுமே பாதிப்பை சந்திக்குது. குறிப்பா விவசாயமும் தொழிலும் பெரிதளவுல பாதிக்கப்படுது. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமா இருக்கிறது அரசியல்வாதிகள் மட்டும்தான். அவங்களோட சுய லாபத்துக்காக மட்டுமே செயல்பட்டு மக்களோட நலனை கருதாம குடிநீரை விஷமாக்கி நாளைய தலைமுறையினர் பெரிதளவும் பாதிப்பை சந்திக்கக்கூடிய பேராபத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க.